டிஜிட்டல் சேவிங் பேங்க் அக்கவுண்ட் இதை பற்றி தாங்க இந்த வீடியோவில் ஃபுல் அண்ட் ஃபுல் பார்க்க போகிறோம். வேறு லெவலான பேங்க்குன்னு சொல்லலாம், வேறு லெவலான ஆப்புன்னு சொல்லலாம், வேறு லெவலான சேவிங் அக்கௌண்ட் சொல்லலாம். ஒரு பேங்க்கில் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணால் நம்மளுக்கு காசு தருவாங்களா? பட் இதில் தருவாங்க. இதெல்லாம் பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்கள் என்ன சப்ஸ்கிரைப் பண்ணால் சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்க. இன்ட்ரெஸ்டிங் யூஸ்ஃபுல் நம்ம சேனலில் வந்துக்கிட்டே இருக்கும். நான் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி வெறும் 2 நாளில் எனக்கு வந்த அமௌண்ட்டு பார்த்தீங்கன்னா ரூ. 171 என்னோடய பேங்க் அக்கௌண்ட்டுக்கு இவங்க போட்டிருக்கிறாங்க. இது எல்லாமே ஸோ இது உண்மையா இல்லையா எல்லாமே ஒவ்வொன்றா எல்லாமே ஃபஸ்ட்லேருந்து லாஸ்ட் வரைக்கும் பார்க்கலாம். ஒரு வேறு லெவலான டிஜிட்டல் சேவிங் அக்கௌண்ட் நீங்கள் வீட்டில் இருந்தே பேங்க்குக்கு ஒரு தடவை கூட போகவே தேவையில்ல. நீங்கள் எந்த அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணாலும் சரி ஒரு தடவையாச்சும் நீங்கள் பேங்க்குக்கு போகணும். உங்களோட ப்ரூஃபை நீங்கள் கொடுக்கணும். பட் இதில் அப்படி கிடையவே கிடையாது. வீடியோ கால் மூலிமா நீங்கள் வீட்டில் இருந்தே பண்ணிக்கலாம். இதை பற்றி தான் ஃபுல் அண்ட் ஃபுல் பார்க்க போகிறாங்க. வாங்க வீடியோ ஃபுல்லாக பார்க்கலாம். ஸோ நம்ம சேனலில் என்ன சப்ஸ்கிரைப் பண்ணால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். டிடிஹெச் நியூ கனெக்ஷன் வேண்டுறாங்க நம்ம சேனலில். ஸோ 8489011547 இந்த நம்பர் கால் பண்ணி டிடிஹெச் நியூ கனெக்ஷன் ஆர்டர் பண்ணிங்க. வாங்க ஆப் உள்ள போயிடலாம். நியாக்ஸ் டிஜிட்டல் சேவிங் அக்கௌண்ட் இதோட பெனிஃபிட்ஸ் எல்லாமே ஒவ்வொன்றா சொல்கிறேன். என்னோடய பேங்க் அக்கௌண்ட் வந்து நான் ஓப்பன் பண்ணிட்டேன். கிட்டத்தட்ட ஒரு 4 days 5 days கிட்ட ஆகிடுச்சு. நான் ஃபுல் கேஒய்சி முடிச்சுட்டேன். கிட்டத்தட்ட என்னோடய பேங்க் அக்கௌண்ட் வந்து கம்ப்ளீட் ஆகிடுச்சின்னு சொல்லலாம். நேரடியாக நம்ம ஒரு பேங்க்கில் போய் எப்படி அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி ஒரு 2 நாளில் நம்மளுக்கு பேங்க் பாஸ்புக் கொடுத்து உங்களுக்கு அக்கௌண்ட் ஓப்பன் ஆகிடுச்சு, நீங்கள் நெட் பேங்கிங் இல்லை மொபைல் பேங்கிங் எல்லாமே ஓப்பன் பண்ணிக்கலாம். அதே ப்ராசஸ் நான் வீட்டில் இருந்தே எனக்கு எல்லா வீடியோ கால் மூலிமா எல்லாமே முடிஞ்சிருச்சு. எனக்கு ஒரு பேங்க் அக்கௌண்ட் வந்துருச்சு. அக்கௌண்ட் நம்பர் அது இது எல்லாமே முடிஞ்சிருச்சு. என்கிட்ட ஒரு பேங்க் அக்கௌண்ட் இருக்குது. நான் கூகுள் பே, மொபைல் பேங்கிங், நெட் பேங்கிங் எது வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த பேங்க்கை பற்றி பார்க்கலாம். ஸோ இந்த பேங்க்கில் முக்கியமான என்னென்ன ஃபெசிலிட்டிஸ் இருக்குது, ஏன் இதை ஓப்பன் பண்ணணும்னு சொல்லிடுறேன். இதோட அட்வான்டேஜஸ் என்ன எல்லாமே ஒன்றா பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இவங்க சொல்கிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா, கண்டிப்பாக இந்த பேங்க் வந்தப்பறம் பேடிஎம் கிட்டத்தட்ட காலிடலாம். ஏன்னா பேடிஎம் கிட்ட நானுமே பேடிஎம் யூஸ் பண்ணிட்டு இருக்கிறேன். அதில் நிறைய ஆஃபர் இப்போ தரதில்லை. ஃபிக்ஸ்டு டெபாசிட்டில் மட்டும்தான் நான் அதை யூஸ் பண்ணிட்டு இருக்கிறேன். மேக்ஸிமம் வேறு எந்த ஆஃபருக்கும் நான் யூஸ் பண்ணல. ஏன்னா ஆஃபர் வந்து குறைச்சிட்டாங்க. பட் இந்த ஆப்பில் ஒன்று பெரிய அட்வான்டேஜ் இவங்க ப்ரொமோட் பண்ணுறதே இவங்க ஆப்பை ப்ரொமோட் பண்ணுறதே எப்படி சொல்லி ப்ரொமோட் பண்ணுறாங்கன்னா, நீங்கள் வீட்டில் இருந்தே அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிங்க ஒன்று. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா 0 பேலன்ஸ் நீங்கள் ஓப்பன் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? 0 பேலன்ஸ் நீங்கள் மினிமம் பேலன்ஸ் இவ்வளோ மெயின்டைன் பண்ணணும் அப்படின்னு கிடையாது. ஸோ 0 பேலன்ஸ் எல்லா பேங்க்லையும் வந்துருச்சு. அந்த மாதிரி இதில் 0 பேலன்ஸ் ஓப்பன் பண்ணிக்கலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா உங்கள் சேவிங் அக்கௌண்ட் முக்கியமான பாயிண்ட் இதுவும் ஒன்று. சேவிங் அக்கௌண்ட் ரூ. 7 வட்டி தராங்க. எந்த பேங்க்லையும் கிடையாது, இந்த பேங்க்கில் தராங்க. இன்னொரு பார்த்தீங்கன்னா 0 சார்ஜஸ், உங்களுக்கு எந்த சார்ஜஸும் வராது அப்படின்னு சொன்னாங்க. ஸோ இதெல்லாம் சொல்லி தான் இவங்க அக்கௌண்ட் ஓப்பன் பண்ண சொல்கிறாங்க. இது நான் யூஸ் பண்ணியும் பார்த்துட்டேன். இன்னொன்று நான் ஆட் பண்ணாத பாயிண்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணோடனே என்னோடய ரெஃபரல் ஐடி கீழே கொடுக்குறேன். என்னோடய ரெஃபரல் ஐடியில் நீங்கள் ஜாயின் பண்ணுற பட்சத்தில் உங்களுக்கு ரூ. 100 வரைக்கும் வரும். எனக்கும் ரூ. 100 வரைக்கும் வரும். நான் அப்படியே காமிச்சிடுறேன். எனக்கு முதல்ல வந்த அமௌண்ட் இதுதான். நான் வேறு ஒருத்தர் மூலிமா தான் இதில் ஜாயின் பண்ணேன். எனக்கு ரூ. 75 வந்தது. நான் இன்னொருத்தருக்கு ரெஃபர் பண்ணேன். அப்போ எனக்கு வந்து ரூ. 69 வந்தது. ஸோ ரெஃபர் மூலிமாவே நீங்கள் ரெஃபர் பண்ணியும் இதில் ஏர்ன் பண்ணலாம். இல்லை என்னோடய ரெஃபர் ஐடி மூலிமா நீங்கள் ஜாயின் பண்ணாலே உங்களுக்கு 75 65 அதான் ரூ. 100 உங்களுக்கு ஒரு அமௌண்ட் வந்துடும். ரூ. 200 சொல்கிறாங்க. ரூ. 200 உங்களுக்கு ஒரு அமௌண்ட் வந்துடும். அது இல்லாமல் நீங்கள் அமௌண்ட்டு சென்ட் பண்ணால், எக்ஸாம்பிளுக்கு ஒருத்தருக்கு அமௌண்ட்டுக்கு நீங்கள் சென்ட் பண்ணுறீங்க, அதுக்கு உங்களுக்கு கேஷ்பேக் ஸ்க்ராட்ச் கார்டு வரும். ஒவ்வொரு டிரான்சாக்ஷனுக்கும் ஸ்க்ராட்ச் கார்டு கொடுக்குறாங்க. அப்படி வந்தது தான் இந்த ரூ. 13 எனக்கு. இந்த ரூ. 7 அப்படி வந்து தான். இது இல்லாமல் நீங்கள் யூபிஐ அமௌண்ட் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணீங்க, அதுக்கும் ஸ்க்ராட்ச் கார்டு கொடுக்குறாங்க. இப்போ கூகுள் பேயில் எப்படி ஸ்க்ராட்ச் கார்டெலாம் கொடுக்குறாங்களோ அந்த மாதிரி இதில் நீங்கள் ஒவ்வொரு டிரான்சாக்ஷனுக்கும் ஸ்க்ராட்ச் கார்டு கொடுக்குறாங்க. இதுலேயும் ஏடிஎம் கார்டு இருக்குது, விர்ச்சுவல் ஏடிஎம் கார்டு இருக்குது. இல்லை எனக்கு ஃபிசிக்கல் ஏடிஎம் கார்டு வேணாலும் நீங்கள் ஆர்டர் பண்ணி வாங்கிக்கலாம். ஃபுல் கேஒய்சி முடிச்சதுக்கப்புறம் ஃபிசிக்கல் ஏடிஎம் கார்டும் வாங்கிக்கலாம். ஸோ ஒரு பேங்க்கில் என்னென்ன ஃபெசிலிட்டிஸ் A to Z ஃபெசிலிட்டிஸ் எல்லாமே இதில் இருக்குது. இது எல்லாமே நீங்கள் ஜஸ்ட் வீட்டில் இருந்தே பண்ணிக்கலாம். ஸோ இவங்க சொன்னது 2-in-1 சேவிங் அக்கௌண்ட். ஸோ நீங்கள் சேவிங் அக்கௌண்ட்டும் ஓப்பன் பண்ணிக்கலாம், வெல்த் அக்கௌண்ட்டும். நீங்கள் மியூச்சுவல் ஃபண்ட்லையும் இது மூலிமாவும் டேரெக்டாக நீங்கள் மியூச்சுவல் ஃபண்ட்லையும் இன்வெஸ்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ 0% மியூச்சுவல் ஃபண்டுக்கும் பார்த்தீங்கன்னா 0% கமிஷன் சொல்கிறாங்க. 0%. ஸோ 0 அக்கௌண்ட் மெயின்டெனன்ஸ் சார்ஜஸ்ன்னு சொல்கிறாங்க. 7% இன்ட்ரெஸ்ட். நம்ம சொன்னது போலேயே 7% இன்ட்ரெஸ்ட் தராங்க சேவிங் அக்கௌண்ட்டுக்கு. இதுக்கு உங்களுக்கு என்னென்ன தேவைன்னு பார்த்தீங்கன்னா பேன் கார்டு, ஆதார் கார்டு. எனக்கு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக எப்படி அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணணும்னு சொல்லுங்கள் அப்படின்றவங்க தாராளமாக கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த வீடியோ அதை தான் போட போகிறேன். ஸோ ஸ்டெப் பை ஸ்டெப்பாக என்னென்ன தேவை, உங்கள்கிட்ட ஒரு பேன் கார்டு, ஒரு ஆதார் கார்டு இருந்தாலே போதும். நீங்கள் வீட்டில் இருந்தே ஒரு பேங்க் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிக்கலாம். அந்த பேங்க் அக்கௌண்ட் மூலிமா நீங்கள் ஏர்ன் பண்ணலாம். ஸோ ஒரு பேங்க் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி நம்ம தான் காசு பண்ணணும். இவங்க பேங்க் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணால் இவங்களே காசும் போடுறாங்க. ஸோ இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க தாராளமாக கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நான் ஓப்பன் பண்ணதும் இதுக்காக தான், எனக்கு பெஸ்ட்டாகவும் இருக்குது. ஸோ எனக்கு இந்தியன் பேங்க்கில் ஓப்பன் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா கூகுள் பேயில் நிறைய எரர் வரும். சர்வர் எரர். அதான் நான் என்ன பண்ணிட்டேன், இதில் ஒரு அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி செகண்ட் பேங்க் அக்கௌண்ட்டை ஆட் பண்ணிட்டேன். இப்போ எனக்கு எரர் வரதே இல்லை. எந்த நேரமும் என்னால் அமௌண்ட்டை ஈஸியாக அனுப்பவும் முடியுது, அமௌண்ட்டை ஈஸியாக ரிசீவ் பண்ணவும் முடியுது. ஸோ இதுவும் ஒரு அட்வான்டேஜாக எனக்கு இருந்துச்சு. ஸோ அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறது உங்களுக்கு தேவையானது பார்த்தீங்கன்னா பேன் கார்டு, ஆதார் கார்டு.
உங்கள் மொபைல் நம்பர் பார்த்தீங்கன்னா ஆதார் நம்பரில் லிங்க் பண்ணி வச்சுருப்பீங்க. அந்த மொபைல் நம்பர் உங்களுக்கு தேவைப்படும். ஸோ அடுத்த ஸ்டெப்ஸில் நான் எல்லாமே சொல்கிறேன். ஸோ உங்களோட பெனிஃபிட்ஸ் பார்த்துங்க, நான் சொன்னதுபடியே தான் 0 பேலன்ஸ் அக்கௌண்ட்டு, 0% கமிஷன் வந்து மியூச்சுவல் ஃபண்ட் இன்வெஸ்ட்மெண்ட்டு, ஸோ 7% இன்ட்ரெஸ்ட்டு, இன்வெஸ்ட் இன் டொமஸ்டிக் இன்டர்நேஷனல் ஸ்டாக்ஸு, ஸோ ஸ்டாக்ஸில் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ 5 லேக் இன்சூரன்ஸ் தராங்க, சாய்ஸ், அப்புறம் விசா டெபிட் கார்டு தராங்க, அப்புறம் ரிவார்ட் பாயிண்ட்ஸ். இந்த ரிவார்ட் பாயிண்ட்ஸ் தான் நீங்கள் எந்த ட்ரான்சாக்ஷன் பண்ணாலும் உங்களுக்கு ரிவார்டு. கூகுள் பேலே இப்போ வரதில்ல, பெட்டர் லக் நெக்ஸ்ட் டைம் தான் வருது. பட் இதில் நீங்கள் நீங்கள் யாருக்கோ ரெஃபர் பண்ணுறீங்க, இல்லை யார் ரெஃபர் மூலிமா ஜாயின் பண்ணுறீங்க அப்படின்ற பட்சத்தில் நான் லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஸோ அக்கௌண்ட் வேணுன்றவங்க தாராளமாக, நீங்கள் ஒரு காலேஜ் ஸ்டூடெண்ட்டாக இருக்கிறீங்க, இல்லை எனக்கு ஒரு அக்கௌண்ட் ஒன்று ஓப்பன் பண்ணணும், என்னால் பேங்க்குக்கெலாம் போக முடியாது அப்படின்றவங்களுக்கு ஸோ பெஸ்ட்டு ஒர்த்தான பேங்க்கு ஓப்பன் பண்ணிங்க. லிங்க் வந்து கீழே கொடுக்குறேன். அந்த லிங்க் மூலமாக ஜாயின் பண்ணுங்கள். அப்போ தான் உங்களுக்கு அந்த ஃபஸ்ட் அமௌண்ட்டு ரூ. 70 சம்திங், ரூ. 100லேருந்து 200 வரைக்கும் அதிகபட்சம் எவ்வளோ வேணாலும் உங்களுக்கு வரும். அந்த அமௌண்ட் உங்களுக்கு வரும். ஸோ இது ஒரு சில ஸ்டேட்ஸில் மட்டும் இல்லை, பட் நம்ம ஸ்டேட்ஸில் இருக்குது. அந்தமான் இந்த ஸ்டேட்ஸ்லாம் மட்டும் இல்லை, அசாமில் இல்லை, பட் நம்ம ஸ்டேட்ஸில் இது இருக்குது. நீங்கள் ஓப்பன் பண்ணிக்கலாம். கேஒய்சி, வீடியோ கேஒய்சி பார்த்தீங்கன்னா ரொம்ப ஈஸி. நீங்கள் என்ன பண்ணால் வீடியோ கேஒய்சியில், ஸோ நீங்கள் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிட்டு நீங்கள் எப்போ வேணாலும் உங்கள் வீடியோ கேஒய்சி அன்றைக்கே கூட நீங்கள் முடிச்சுக்கலாம். உங்கள்கிட்ட உங்களை ஒரு செல்ஃபி எடுத்துப்பாங்க. செல்ஃபி எடுத்துகிட்டு உங்கள் பேன் கார்டை வந்து ஃபோட்டோ எடுத்துப்பாங்க. உங்கள் சைன் வந்து நீங்கள் போட்டு அது ஒரு ஃபோட்டோ எடுத்துப்பாங்க. ஸோ வீடியோ கேஒய்சி வேறு லெவல்னு சொல்லலாம். பெஸ்ட்டு. எனக்கு ஒரு பேங்க் அக்கௌண்ட் வேணும், அது வந்து நான் பேங்க்குக்கெலாம் போய் அலையக்கூடாது அப்படின்றவங்களுக்கு கண்டிப்பாக வேறு. ஏன்னா எல்லாருமே அப்படி தான் எதிர்பார்க்குறது. பேங்க்கில் போய் லைனில் நின்று அதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணி கிட்டத்தட்ட 2-3 நாள் ஆகிடும். பட் 1 மணி நேரம், சாரி தப்பாக சொல்லிட்டேன், வெறும் 5 நிமிஷத்தில் உங்கள் பேங்க் அக்கௌண்ட் நீங்கள் வீட்டில் இருந்தே ஓப்பன் பண்ணிக்கலாம். அந்தளவுக்கு பெஸ்ட்டு ஒர்த்தான ஆப்புன்னு சொல்லலாம். அதேமாதிரி அமௌண்ட்டு கிட்டத்தட்ட மினிமம் சொல்கிறேன். ஏன்னா மினிமம் நீங்கள் இந்த அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணாலே உங்களுக்கு 200 நீங்கள் உங்கள் அக்கௌண்ட்டில் வந்துடும், ஃப்ரீயாகவே வந்துடும். ஓகேங்களா? நீங்கள் ஜஸ்ட்டு ஏதோ ஒரு எக்ஸாம்பிளுக்கு அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிட்டீங்க, யாரோ ஒரு ரெஃபரலில் நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துறேன். என்னோட ரெஃபரல் லிங்க்லேயே நீங்கள் ஜாயின் பண்ணுறீங்கன்னு வச்சுங்க. ரெஃபரல் லிங்க் நீங்கள் ஜாயின் பண்ணுறீங்க அப்படின்ற பட்சத்தில் அதோட அமௌண்ட்டு குறைஞ்சபட்சம் 1 நாள் இல்லை 2 நாளில் உங்களுக்கு வந்துடும். இதுவே ஒரு ரூ. 70 வருதுன்னு வச்சுங்க, ரூ. 70. இது இல்லாமல் ஒரு ரூ. 100 உங்கள் அக்கௌண்ட்டில் நீங்கள் ஆட் பண்ணுறீங்க, திருப்பி வேறு யாருக்கோ சென்ட் பண்ணுறீங்க அப்படின்ற பட்சத்தில் அதுக்கு ஒரு ட்ரான்சாக்ஷன். இப்படி நீங்கள் சின்ன சின்ன ட்ரான்சாக்ஷன் பண்ணுறது மூலிமாவே குறைஞ்சபட்சம் ஒரு 2 நாள் 3 நாளில் குறைஞ்சபட்சம் உங்களுக்கு ரூ. 100லேருந்து 200 வரைக்கும் அமௌண்ட்டு வந்துடும். இதுவும் பெஸ்ட்டுன்னு சொல்லலாம். ஸோ இது எல்லாமே எக்கச்சக்கமான பெனிஃபிட்ஸ் இருக்குது. எல்லாமே ஒவ்வொன்றா சொல்கிறேன். ஸோ அடுத்த வீடியோவில் எனக்கு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக எப்படி ஆக்டிவேஷன் போடுறது, ஸோ அக்கௌண்ட் எப்படி ஓப்பன் பண்ணுறது வேணுங்க கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த வீடியோ அதை தான் போட போகிறேன். இந்த பேங்கை பற்றி நீங்கள் நினைக்கிறீங்க? அடுத்த ஒரு நல்ல வீடியோ பார்க்கலாம். தேங்க்யூ.